அண்மை செய்தியை பார்க்கிறோம். பாமகவுடன் தாவேக கூட்டணி பேச்சுவார்த்தை என தகவல் வெளியாக இருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், இப்போ பாமக தாவேக கூட்டணி பேச்சுவார்த்தைங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கா? என்ன விவரம்? வரும் சட்டமன்ற தேர்தலில் தற்பொழுது கூட்டணி அமைப்பது குறித்த பேச்சுவார்த்தையானது தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில தமிழக வெற்றி கழகமும் தனியாக ஒரு கூட்டணி அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வராங்க. ஏற்கனவே கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாமக அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றது. நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக இடம்பெற்று தேர்தலை சந்தித்தது. அதிமுகவும் பாஜகவும் ஒரே கூட்டணியில் தற்பொழுது இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையில் பாமகவுடைய நிலை என்ன, பாமகவுடைய திட்டம் என்ன என்பது குறித்து பேசிய போது நடந்து தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக பாமகவிடம் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்ற ஒரு வருத்தத்தில் அன்புமணி ராமதாஸ் இருப்பதாக தற்போது தகவல் வெளியாகிறது. 2019 நடைபெற்ற மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக கூட்டணியில இருந்து பாமக மாநிலங்களவை உறுப்பினராக அன்புமணி ராமதாஸ் தேர்வு செய்யப்பட்டார். அவருடைய பதவிக்காலம் முடிவடையக்கூடிய நிலையில இந்த சட்டமன்ற தேர்தல் கூட்டணிக்காக பாமகவிடம் மீண்டும் அதிமுக பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. மாறாக தேமுதிகவிடம் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேச்சுவார்த்தை நடத்தி அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய மாநிலங்களவை தேர்தலில் தேமுதிகவிற்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில பாமகவிற்கு அது போன்ற ஒரு பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என்ற ஒரு வருத்தத்தில் அன்புமணி ராமதாஸ் இருப்பதாகவும், ஏறக்குறைய 5 சட்டமன்ற உறுப்பினர்களை பாமக வைத்திருக்கக்கூடிய நிலையில குறைந்தபட்சம் ஒரு ஆதரவை கூட அதிமுக தரப்பிலிருந்து பாமகவிற்கு கேட்கவில்லை என்ற ஒரு வருத்தத்தில் இருப்பதாகவும் தற்போது தகவலா இருக்கிறது. அதே வேளையில தமிழக வெற்றி கழகம் தனியாக ஒரு கூட்டணி அமைக்கும் போது அதிமுக திமுகவுக்கு மாறாக அந்த கூட்டணியில் பாமகவை இடம்பெற செய்வதற்கான ஒரு முயற்சியில தற்பொழுது இறங்கியிருப்பதாகவும், ஏற்கனவே 2016 சட்டமன்ற தேர்தலில் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்ற முழக்கத்தோடு பாமக தேர்தலை சந்தித்த போது அப்போது பாமகவிற்கு தேர்தல் வியூக வகுப்பாளராக இருந்தவர் ஜான் ஆரோக்கியசாமி, அவர் தற்பொழுது தாவேகாவிற்கு வியூக வகுப்பாளராக இருக்கக்கூடிய நிலையில அந்த நட்பை பயன்படுத்தி தாவேகா பாமக கூட்டணிக்கான முயற்சி தற்பொழுது இறங்கியிருப்பதாகவும் முதற்கட்ட பேச்சுவார்த்தை கூட நடைபெற தொடங்கி இருப்பதாக தற்போதைய தகவலாக இருக்கிறது. அதிமுகவுடன் அதிருப்தியில் இருக்கக்கூடிய பாமகவை இந்த கூட்டணியில் இழுப்பதற்கான முயற்சியில தற்பொழுது தாவேகா இறங்கியிருப்பதாக முதற்கட்ட தகவலா இருக்கிறது. அடுத்த பேச்சுவார்த்தையில் என்னென்ன மாதிரியான முன்னேற்றம் இருக்கிறது, பாமகவிற்கான வாய்ப்புகள் என்ன என்பது குறித்தெல்லாம் அடுத்தடுத்த நாட்கள் தான் தெரிய வரும். தற்போதைய அதிமுக மீது அதிருப்தியை தாவேகா பயன்படுத்திக் கொள்வதற்கான முயற்சியில தற்பொழுது இறங்கியிருப்பதாக முதற்கட்ட தகவலாக இருக்கிறது. கோகுல், இப்போ ஒரு புறம் பாஜக அதிமுக கூட்டணி அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டணியில பாமக இடம்பெறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. ஆனா அடிப்படையில அதிமுகவுடன் எந்த நேச்சுரலான ஒரு கூட்டணியை தான் எதிர்பார்த்தேன்னு கடந்த மக்களவை தேர்தலை குறிப்பிட்டு ராமதாசும் சொல்லியிருந்தாரு. அப்படி இருக்கும்போது இப்போ தாவேகாவோட கூட்டணி அப்படின்னா அதிமுக கூட்டணியிலிருந்து அவங்க விலகக்கூடிய முடிவுல இருக்காங்கிறத புரிஞ்சுக்கலாமா? அல்லது அதிமுக தரப்பிலிருந்து இப்போ பாமகவினுடைய உட்கட்சி விவகாரம் அப்படிங்கிறது இந்த பேச்சுவார்த்தைக்கு ஒரு முட்டுக்கட்டையா இருந்திருக்குமா? கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாமக இடம்பெறாத நிலையில தற்போது நடைபெறக்கூடிய மாநிலங்களவை தேர்தல் மூலம் மீண்டும் அந்த கூட்டணியை புதுப்பித்துக் கொள்ளலாம், அந்த கூட்டணியில் இடம்பெறலாம் என்ற ஒரு கருத்து பாமகவுக்கு இருந்தது. ஆனால் அது போன்று அதிமுக தரப்பிலிருந்து பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. இருந்த போதிலும் அதிமுக தரப்பில் சொல்லக்கூடியது பாமகவில் தற்போது நிலவக்கூடிய உட்கட்சி பிரச்சனை காரணமாக யாரிடம் கூட்டணி பேசுவது, குறிப்பாக பேசுவதா, பாமக தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாசிடம் பேசுவதா என்ற ஒரு தகவல் தெரியாமல் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்ற ஒரு தகவலை தெரிவிக்கிறாங்க. அதே நேரத்தில் 5 சட்டமன்ற உறுப்பினர்களை பாமக கொண்டிருக்கக்கூடிய நிலையில ஒருவேளை தேர்தல் நடைபெற்றால் அதிமுக வெற்றி பெறுவதற்கு கூட பாமகவுடைய ஆதரவு தேவைப்படும். அப்படி இருக்கும்போது தேமுதிகவிடம் பேச்சுவார்த்தை நடத்திய அதிமுக தலைமை பாமகவிடம் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. வரும் சட்டமன்ற தேர்தலில் பாமகவை இந்த கூட்டணியில் இடம்பெற செய்ய வேண்டும் என்ற ஒரு உறுதியான முடிவில் அதிமுக தலைமை இருந்திருந்தால் பாமகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பார்கள் என்ற ஒரு தகவலின் அடிப்படையில் அன்புமணி ராமதாஸ் அதற்காக ஒரு வருத்தப்பட்டிருப்பதாகவும், அந்த அடிப்படையில் தற்பொழுது தாவேகாவுடன் ஒரு மாற்றாக ஒரு கூட்டணி, 3வது கூட்டணி, அந்த கூட்டணியில மற்ற கட்சிகளை இணைப்பதற்கான முயற்சியில கூட தாவேகா இறங்கி இருக்கக்கூடிய நிலையில் வட மாவட்டங்களில் செல்வாக்காக இருக்கக்கூடிய பாமகவை அந்த கூட்டணியில் இடம்பெற செய்தால் தாவேகா பாமக கூட்டணி வேறு சில கட்சிகளோடு சேர்ந்து இந்த தேர்தலை சந்தித்தால் அது ஒரு
மூன்றாவது பெரிய கூட்டணியாக அமையும் என்ற அடிப்படையில் அதற்கான விவரத்தை அமைத்து தற்பொழுது பேச்சுவார்த்தை தொடங்கி இருப்பதாக தெரிகிறது. அதிமுக தரப்பிலும் அதே நேரத்தில் பாஜக கூட்டணியில் இடம்பெற செய்ய வேண்டும் என்ற ஒரு முயற்சியில் இருக்காங்க. அடுத்தடுத்த நாட்கள்ல அடுத்த பேச்சுவார்த்தையின் போது அரசியல் நகர்வுகள் எப்படி இருக்கிறதோ அதற்கேற்ற போதுதான் பாமகவுடைய முடிவு இருக்கும். ஆனால் தமிழக வெற்றி கழகத்துடைய பேச்சுவார்த்தையில் தற்போது பாமகவுடைய மூத்த நிர்வாகிகள் ரகசிய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருப்பதாக தற்போதைய தகவலா இருக்கிறது. இப்போ முழு நேர அரசியல் நோக்கி தாவேக தலைவர் விஜய் நகர தொடங்கி இருக்கிறார். அதற்கான பணிகளையும் துரிதப்படுத்தி இருக்கிறார். இப்போ இந்த மாதிரியான ஒரு கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது அரசியல்ல இன்னும் பரபரப்பை ஏற்படுத்தும். ஆனா இங்க அடிப்படையா இன்னொரு கேள்வி என்னன்னா, இந்த மாநிலங்களவை சீட் விவகாரத்துல தேமுதிகவிற்கும் அதிமுக மீது ஒரு அதிருப்தி இருந்தது. இப்போ பாமகவிற்கும் வெளிப்படையான அதிருப்தி இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல அதிமுக கூட்டணியை சரியாக கையாளல அப்படிங்கிற ஒரு கேள்வி எழலாமா? 2019 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அப்போது தேர்தல் கூட்டணியில ஒப்பந்தமாக போடப்பட்டது பாமகவிற்கு மாநிலங்களவை இடம் வழங்கப்படும் என்று. அடுத்ததாக நடைபெற்ற மாநிலங்களவை தேர்தலில் தமிழ் மாநில காங்கிரசுக்கு ஒரு இடத்தை அதிமுக விட்டுக் கொடுத்தது. அந்த எதிர்பார்ப்போடுதான் தேமுதிகவும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பேச்சுவார்த்தையின் போது எங்களுக்கு ஒரு இடம் மாநிலங்களவை ஒதுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். ஆனால் அது போன்ற ஒப்பந்தம் போடவில்லை என்றாலும் வாய்மொழியாக அதிமுக பேச்சுவார்த்தை குழு ஒரு உறுதி அளித்ததாக அந்த எதிர்பார்ப்போடு தான் தேமுதிக தற்போது நடைபெற்ற மாநிலங்களவை தேர்தலில் அந்த சீட் தங்களுக்கு வழங்கப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தாங்க. பாமகவும் அதே எதிர்பார்ப்பில் இருந்தது. ஏன்னா 2019 அன்புமணி ராமதாஸ் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட நிலையில் மீண்டும் தங்களுக்கான ஒரு வாய்ப்பு வழங்கப்படும், குறைந்தபட்சம் தங்களிடம் ஆதரவை அதிமுக கேட்பார்கள், பேச்சுவார்த்தை நடத்துவார்கள், அது சட்டமன்ற தேர்தலுக்கு இறுதி செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும் என்றுதான் கருதப்படுது. அந்த அடிப்படையில் தான் அரசியல் விமர்சகர்களும் அதிமுக அந்த அடிப்படையில் தான் கையாளும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் அதிமுக தனிச்சையாக 2 வேட்பாளர்களை அதிமுக சார்பாகவே அறிவித்திருக்கக்கூடிய நிலையில கூட்டணியை இறுதி செய்வதற்கான வாய்ப்பை அதிமுக தவறிவிட்டதாக பல கருத்துக்கள் நிலவி வரக்கூடிய நிலையில தான் தேமுதிக ஒரு புறம் அதிருப்தியில் இருந்தாலும் பாமகவும் அதே வருத்தத்தோடு இருப்பதாக சொல்லப்படுகிறது. குறைந்தபட்சம் ஆதரவோ அடுத்து நடைபெறக்கூடிய மாநிலங்களவை தேர்தலில் வாய்ப்போ அல்லது சட்டமன்ற தேர்தலில் அதிக இடங்களை பெறுவதற்கான ஒரு பேச்சுவார்த்தையோ இந்த தேர்தலின் போதே நடத்திருக்கலாம் என்ற ஒரு தகவல் இருந்த நிலையில அது போன்று அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தாதது பாமக மீது அதிமுகவிற்கு அந்த கூட்டணியில் இடம்பெற செய்வதற்கான ஒரு இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையோ அதற்கான முயற்சியோ அதிமுக தலைமை ஈடுபடவில்லை என்ற ஒரு வருத்தத்தை அன்புமணி ராமதாஸ் மூத்த நிர்வாகிகளும் வெளிப்படுத்தியிருப்பதாக தற்போதைய தகவலா இருக்கிறது. தொடர்ந்து அதிமுக தலைமை மாநிலங்களவை தேர்தலில் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என்று எதிர்பார்த்து காத்திருந்த பாமகவிற்கு இது ஒரு வருத்தத்தையும் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறதா சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் தாவேகாவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தலாமா என்று ஏற்கனவே இந்த கட்சியில் தேர்தல் வியூக வகுப்பாளராக பாமகவிற்கு பணியாற்றிய ஜான ஆரோக்கியசாமி அங்கு தேர்தல் வியூக வகுப்பாளராக இருப்பதால் பாமகவுடைய செல்வாக்கு குறித்து அவருக்கும் தெரியும். கணிசமான வாக்கு வங்கிகளை பாமக வைத்திருப்பதால் அதே பாமக தாவேகாவுடன் இடம்பெற்றால் வட மாவட்டங்கள்ல ஒரு பலமான கூட்டணியாக இந்த கூட்டணி அமையும் என்ற அடிப்படையில் தான் முதற்கட்ட பேச்சுவார்த்தை தற்போது நடத்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியா இருக்கிறது. நன்றி கோகுல், இது குறித்த தற்போதைய விவரங்களுக்காக.